இந்த வீடியோல ட்ரேடிங்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு பார்ப்போம். இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது நீங்க ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனில க்ரோ ஆக விட்டுட்டு அதை லாங் டர்மா ஹோல்டு பண்ணி ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். அதுவே ட்ரேடிங்ங்கிறது நீங்க ஷார்ட் டர்மா பை அண்ட் செல் பண்றது தான் வந்து ட்ரேடிங். இதுல எதை நான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த அளவுக்கு முக்கியமான விஷயம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா அந்த கம்பெனி ஃபியூச்சர்ல க்ரோ ஆகுமா, அதுக்கப்புறம் அதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், அப்புறம் புக் வேல்யூ, டெப்த், இந்த மாதிரி அந்த கம்பெனி பத்தி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. அதுவே ட்ரேடிங் பொறுத்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பொறுத்த அளவுக்கு என்ன நீங்க பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ட்ரேடிங்ல எனக்கு எங்க பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், எங்க வந்தா நான் பை பண்ணணும், எங்க வந்தா நான் செல் பண்ணணும், அதே மாதிரி எந்த இடத்துல நான் எடுக்கணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. இதுல எது அதிகமான ரிஸ்க் இருக்கும்னு கேட்டீங்கன்னா ட்ரேடிங் தான் அதிக ரிஸ்க். அங்க எவ்வளவுக்கு ரிஸ்க் இருக்கோ அதே மாதிரி ரிட்டர்ன்ஸ்ங்கிறது அதிகமா இருக்கும்.